ஹலோ மக்களே, தமிழகத்தில் உள்ள அந்த 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் 2 மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அகைன் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்தெந்த வட்டத்தில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃபாகவே செங்கல்பட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் 41 வேகன்சி உண்டு. அதில் ஒரு 2 வட்டத்தோட நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகள் சொல்லியிருப்போம். திருக்கழுக்குன்றதுக்கும் அந்த செய்யூருக்கும் வந்து நியூஸ் பேப்பர் செய்தி காட்டியிருப்போம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு 2 வேகன்சி, வண்டலூரில் 6 வேகன்சி, அதுக்கப்புறம் பல்லாவரத்துலலாம் வேகன்சி கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மதுராந்தகத்தில் 23 வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். அகைன் அப்லோட் பண்ணுறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மேலும் எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி இதில் போடலை. வெப்சைட்டில் அதெல்லாம் அப்டேட் பண்ணணும், ஆனால் இவங்க அப்டேட் பண்ணல. நியூஸ் பேப்பரில் தான் தெரிவிக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தோட திருக்கழுக்குன்றத்தில் அந்த ஒரு வேகன்சி வந்து தத்தலூர் அப்படின்ற கிராமத்தோடது. அது எந்த வகுப்புக்கானது அப்படின்னு சொல்லி பொது வகுப்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி போயிருந்தால் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி செய்யூர் வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு 9 வேகன்சி கொடுத்தது என்னென்ன கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி செய்தி பேப்பரில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட லோக்கல் செய்திகளில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். லோக்கல் செய்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாக உங்களோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. அங்கேயே கேட்டு நீங்கள் உடனே அங்கேயே வச்சு அப்ளை பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்டம் ராணிப்பேட்டைக்கும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோளிங்கரில் இந்த மாதிரியான செய்தி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கிராமத்துக்கு சொல்லியிருக்காங்க. செக்கடிக்குப்பம், பொன்னப்பதாங்கல், சூறை, இந்த 3 கிராமத்துக்கு என்னென்ன வேகன்சி யார் யார் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் இமேஜுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையோட மற்ற வட்டத்துக்கான செய்திகளும் இன்றைக்கி அந்த செய்தி பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9487808620 அப்படின்ற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அதை தெரியப்படுத்துவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் எல்லாத்தையுமே இந்த தடவை அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. செய்தி பேப்பரில் தான் வருது. அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இஸ் இன்வைட்டட் ஃப்ரம் 8/7/2025 6/8/2025 மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் எரர் தான் காட்டுது. இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த தாலுக்கு வைஸான வேகன்சி எல்லாமே இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனே தெரிவிப்போம். மற்ற மாவட்டங்களுக்கும் அறிவிப்புகள் வந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போதைக்கு இன்றைக்கி அந்த செங்கல்பட்டு அண்ட் ராணிப்பேட்டையில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கனாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 666 பேஜஸ் கொண்ட லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். இந்த 150 ரூபாயை நீங்கள் கூகுள் பே மூலமாக இந்த 9487808620 நம்பருக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தோ அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூட வச்சு படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் பற்றின வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு தெரியும்னாக்கா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.